ஜி தமிழ் நேயர்களுக்கும் தீபக் மற்றும் மைஷரின் வணக்கம். வெறும் சிங்கிங்க வச்சு ஃபன்னான கேம் ஷோ மச்சி. we welcome you to பேட்டரா. ஒரு அற்புதமான மியூசிக்கல் கேம் ஷோ போன வாரம் தான் நம்ம லான்ச் பண்ணோம் அண்ட் லான்ச்சுக்கு ஏகப்பட்ட ரெஸ்பான்ஸ் அப்படியே வந்து குமிச்சிட்டே இருக்கு. இவ்வளோ அழகான ஒரு கேம் ஷோவா, இப்படிலாம் பாடுவாங்களா, அடடடா என்னமா அவங்களை டார்ச்சர் பண்றீங்க அப்படி சொல்லி ஒரே இன்பத்தோட சந்தோஷத்தோட அவங்க வந்து ஃபீட்பேக் கொடுக்கும்போது உண்மையிலேயே அவ்வளோ சந்தோஷமா இருக்கு மகேஸ்வரி. ஸோ அந்த வகையில் இந்த வாரம் மக்களோட ரிக்வெஸ்ட்டுக்கு இணங்க நாங்க அற்புதமான 2 டீம்ஸை கூட போறோம். இன்னைக்கு எல்லாரும் ரசிக்கக்கூடிய ரொம்ப ஃபேவரட்டான ஒரு அற்புதமான நெடுந்தொடர் தான் நம்ம ஜி தொலைக்காட்சியில் வந்துட்டு இருக்கக்கூடிய நம்மளுடைய பூவே பூச்சோடவா டீமை மேடை கிடைக்கிறோம். ரேஷ்மா, திவாகர், சந்தோஷ் அண்ட் தனு. என்னுடைய அற்புதமான பூவே பூச்சோடவா டீம் வந்தாச்சு. வணக்கம் திவாகர், ரன்பீர் கபூர், எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கு. வெல்கம் டு பேட்டர் ஆப். Thank you பேட்டர் ஆப். ஓகே, வணக்கம் சந்தோஷ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு, நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பர் ஃபண்டாஸ்டிக்கா இருக்கிறேன். அண்ட் ஆஃப் கோர்ஸ் டிஜேடில அப்படியே அறிமுகமாகி இன்னைக்கு தமிழ் டெலிவிஷனுடைய ஒன் ஆஃப் த லீடிங் ஹீரோயின்ஸா வலம் வந்து கொண்டிருக்கிற ரேஷ்மா பார்க்கறது ரொம்ப சந்தோஷம். ரேஷ்மா வணக்கம் தனோ, எப்படி இருக்க? நல்லா இருக்கு ப்ரோ, எப்படி இருக்கீங்க? சூப்பர் ப்ரோ. பூவே பூச்சோடானா அவ்வளோ ஃபேன்ஸ் உங்க எல்லாருக்குமே இருக்காங்க. ஆல்ரைட், சோ பேட்டரா ஆரம்பிக்க போறோம். உங்களுடைய இடம் அந்த பக்கம், ப்ளீஸ் பி சீட்டட். Thank you. அப்படியே வேட்டைக்கு தயாரா எங்களுடைய சிங்க குட்டிகளா வந்து உட்காந்துட்டாங்க. பூவை பூச்சோட டீம். இன்னமா நீ யாரமா கூட போற? யார கூட போற? சொல்லு. என் டீம் தான் இன்னைக்கு ட்ரெண்டிங். Yes, it's none other than Satya. Let's welcome our beautiful team on the stage. Let's welcome Vishnu. ஃபேமஸ் ஆகி இன்னைக்கு சத்யால மிக முக்கியமான கதாபாத்திரம், அதாவது விமன் சென்ட்ரிக் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நம்மளுடைய ஜீ தமிழ்ல சத்யா அப்படின்றதுலயும் வந்து பண்ணிருக்கீங்க. ஸோ ஐஷா வாழ்த்துக்கள். அண்ட் ஆஃப் கோர்ஸ் எவர் சார்மிங் விஷ்ணு, வெல்கம் டு ஜீ ஃபேமிலி. வெல்கம். வணக்கம் பிரதர், எப்படி இருக்கீங்க? செம்மையா இருக்கேனே. Hey you, how are you? I'm good. How are you? Fantastic. We want like this only. Only English songs, Ramya? No, Tamil வரும். கொஞ்சம் வரும்ட்டாங்க. கொஞ்சம் வந்தாலே போற நாங்க ஒட்டி சேர்த்து பெருசாகிடும். கரெக்டா? ஓகே, சோ உங்களோட இருக்கே அந்த பக்கம் இருக்கு. ஆல் தி பெஸ்ட் சத்யா டீம். ப்ளீஸ் பி இவர்களோட பாடலை மெருகேற்றுறதுக்காக, டியூன் அப் பண்றதுக்காக, இன்ஃபேக்ட் இன்னும் சொல்ல போனோம்னா வார்ம் அப் பண்றதுக்காக நாங்க வந்து ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரெய்னர் கூட்டி வர போறோம். எஸ், சோ கேன் வி ஹேவ் ராப் சிங்கர் கவி இசை. ப்ரோ, நீங்க ஒரு சூப்பரான ராப் சிங்கர்ன்றது நாங்க கேள்விப்பட்டிருக்கோம். அண்ட் ஆஃப் கோர்ஸ் யூ ஆர் டூயிங் வெல். பிகினர் ஸ்டேஜ்ல நீங்க ஏதாவது சொல்லி குத்தீங்கன்னா அவங்க ட்ரை பண்ணுவாங்க. நம்ம சர்வ் சட்டகரார் பத்தில இந்திரன். வேற யார் இங்க ராப் ரொம்ப பிடிக்கும்? யாருக்கு இப்போ ரொம்ப ராப் பிடிக்கும், ஆனா அது பாடுறதா கஷ்டமா இந்திரன் ஒருத்தருக்கு தான் ராப் மியூசிக் தெரியும், பிடிக்கும். இந்திரன் ஆர்ஏபி ராப் மாத்தி பாடிராதீங்க. ஓகேவா? வாங்க ப்ரோ. அவர் ஃபுல் ப்ரிப்பேர் ஆயிட்டார். இந்திரன் இறங்கி வந்திருக்கிறாரு. அவ்வளவு சீக்கிரம் இறங்கி வர மாட்டாரு. இறங்கி வந்தாருன்னா அவருக்கு நீங்க கண்டிப்பா கத்து தரணும். ஓகேவா? ஈஸியா வந்துடலாம். ஈஸியா
1 2 3 4 இதுதான் மூணு சொன்னா ஈஸி. 1 அதே 2 மாத்தி மாத்தி சொல்லணும். 3 4 அப்படியே கொஞ்சம் அப்படியே ஸ்வாகா அப்படியே. 1 2 3 4 1 2 3 4 நானும் சொல்லுறத நீ கொஞ்சம் கேளு நான் சொல்றத நீ கொஞ்சம் கேளு. வாழ்க்கையெல்லாம் போரு மச்சு வாழ்க்கையெல்லாம் போரு மச்சி. பெண்ணு இருந்தா வாழ்க்கை ஜோறு பெண்ணு இருந்தா வாழ்க்கை சோறு. போடு 1 2 3 4 1 2 3 4 நான் சொல்றத நீ கொஞ்சம் கேளு. கேளுமா. அப்புறம் வாங்க. சூப்பர் ப்ரோ சூப்பர். அதுல என்ன? வாழ்க்கை இப்போ போரு ஆச்சு வாழ்க்கை இப்போ போரு ஆச்சு. நீயும் கேட்டுக்கோ பொண்ணுங்க வேணும் மச்சு நீயும் கேட்டுக்கோ பொண்ணுங்க வேணும் மச்சி. ஓகே சூப்பர். சூப்பர் இந்திரன். ரெடி. சான்ஸே கிடையாது. நீங்க நம்ம இந்திரனை தொட்ட உடனே டியூன் ஆயிட்டாரு. இந்திரன் வாழ்த்துக்கள். பேட்டர் ஆப்ல கலக்கணும். ஓகே ப்ளீஸ் பி சீட். தேங்க் யூ Thank you. ஓகே சத்யா டீம் பரவாயில்ல. ஏதோ அப்படி இப்படின்னு கொஞ்சம் சுமாரா பிக்கப் ஆயிட்டாங்க. பட் என் தானே தலைவன் பாருங்க திவாகரே. வாச்சல குட்டி வா 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 வா. பாட்டு பாடுற மியூசிக் மியூசிக் போடுங்க. வந்துட்டாரு. பேட்டா 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 ராப் ஜி தமிழ் பூவே பூச்சுட வசம்பருத்தி யாரடி நீ மோகி நீ முள்ளு மலரோ ஜீன்ஸ் அண்டர பொட்டி சரிகம பதவி பாட்டு பாடு பூவே பூச்சுடமா சத்தியா 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 விஷ்ணு தம்பி இந்திரஜித் சிம்ம சிவா சக்தி மத்திய பரிதி பேட்டா ராப் பேட்டா ராப் பேட்டா ராப் பத்திலா ப்ரோ நீங்க என்ன சொன்னீங்க? லெவல் ப்ரோ வேற லெவல் நீங்க என்ன சொன்னீங்க? ராப் ஓ உணர்ச்சிசப்பட வேணாம். இன்னும் நிறைய பாடுறதுக்கு இருக்குது. நீங்க திவாகர். அது இழுத்துறாதீங்க. இன்னும் நிறைய பாடுறதுக்கு இருக்குது. நீங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க. ஓகே பா திவாகரன் கை தட்டுங்கப்பா. நன்றி. Thank you. Thank you bro. Thank நன்றி you bro, Kavi நன்றி bro, side. நன்றி Thank you bro, so நன்றி much bro. for joining us. Can you have a big round of applause for Kavi? நன்றி 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 எல்லாரும். So நம்ம களத்துல இறங்கியாச்சு. பேட்டர் ஆப் ஆரம்பிக்க போகுது. பயங்கரமான வார்ம் அப் செஷனுக்கு அப்புறம் ஃபுல் எனர்ஜியோட நம்ம ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஆரம்பிக்க போறோம். எஸ் சோ எனர்ஜினா அப்படியே சும்மா அளவில்லாத எனர்ஜியோட இறங்க போறோம். சோ முதல் சுற்று ரொம்ப ஜாலியான சுற்று. இட்ஸ் கோயிங் டு பீ கால்ட் சம்திங் சம்திங். ஸோ இந்த சம்திங் சம்திங் எப்படி விளையாடணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு டீம்ல இருந்து ஒருத்தர் வர போறீங்க. நாங்கள் இந்த ஸ்க்ரீனில் வந்து ஒரு பிக்சர் டிஸ்ப்ளே பண்ணுவோம். ஓகே அந்த பிக்சரில் பாடல் வரிகள் கொண்ட 2-3 பிக்சர்ஸ் இருக்கும். அது என்ன பாடல் அப்படின்னு நீங்கள் யார் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கிறீங்களோ அவங்களுக்கு தான் பாயிண்ட்ஸ். எஸ் எப்படி ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்க போறீங்க? ஒன்ஸ் இந்த பிக்சர் நாங்க போட்டதுக்கு அப்புறமா இந்த பாட்டு எனக்கு தெரியும் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்ச உடனே இங்க இருந்து நேரா குடு 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 குடுன்னு ஓடி போய் இப்படி ஃப்ரண்ட்ல வந்து இங்க அப்படி உட்காருறீங்க. யார் ஃபர்ஸ்ட் உட்காந்தீங்களோ அவங்க அது என்ன பாட்டுன்றத சொல்லணும். சொல்றது மட்டும் கிடையாது, அந்த பாட்டை இமீடியட்டா 2 வரியில அது கம்பல்சரியா பாடி ஆகணும். ஸோ அந்த மாதிரி நீங்க பாட்டை கரெக்டா கண்டுபிடிச்சி பாடல் வரியில கரெக்டா பாடிட்டீங்கன்னா அந்த டீமுக்கு 10 பாயிண்ட்ஸ் கிடைக்கும். ஆனால் அவசர குடுக்கையாட்டம் அங்க போய் உட்காந்துட்டு பாட்டை தப்பா கண்டுபிடிச்சீங்கன்னா உங்களுக்கு -5 இருக்கிறதும் போயிடும். ஆமா இருக்கிறதும் போயிடும். ஓகே நல்லா கேட்டுக்கோங்க, நல்ல சத்தம் வரணும். ஓகே ஓகே சோ எங்க டீம்ல இருந்து ரேஷ்மி வருண் ஓகே நம்ம சத்யா டீம்ல இருந்து லெட்ஸ் வெல்கம் ஆயிஷா. And the first picture. மழை இந்த பக்கம் பாருங்க காலு ஹரி சார், இந்த பக்கம் சோழி. யோசிங்க. ஓகே ரைட்டு. எனக்கு பாட்டு தெரியும். ஐயோ எனக்கு அது மட்டும் புரியல. எனக்கு புரிஞ்சிருச்சு.
மழை வரும் அறிகுறி. ஆ, யாரு, யாரு? நிறுத்து. என்ன பாட்டுமா பாடுமா? மழை வரும் அறிகுறி என் விழிகளில் தெரியுதே மலர் ஒன்று நனையுதே. இது என்ன காதலா சாதலா? ஓகே ஃபேண்டாஸ்டிக், கை தட்டுங்கப்பா. எப்படி சூப்பர். கண்டுபிடிச்சி பாட்டையும் பாடிட்டோம்ல. சோ பூவே பூச்சலாக்கு 10 பாயிண்ட். எஸ் ஐஷா, எனி டவுட்ஸ்? காலு தானே இருந்தது, அது எப்படி வருவாச்சு? அது ஒரு சின்ன கேள்வி கேக்குறாங்க. இது கேமரா முன்னாடி சொல்ல முடியாது, ஆஃப் த கேமரா சொல்றேன். அவங்க எங்க இருந்தாங்க? எங்க இருந்தாங்க? எங்க இருந்தாங்க? எங்கம்மா உட்கார்ந்துட்டு இருந்தாங்க? வருகிறது அல்லவா? அந்த வருகிறது. வருகிறது அல்லவா? வருகிறது மீன்ஸ் வண்ணு எந்த வந்தோம்? என்ன போயிட்டு டாய்லெட்ல என்ன வண்ணும்? டாய்லெட்ல என்ன வரும்? அதுதான் வந்து அதுதான் வரும். சி பேசிக்கலி நான் ஒரு மலையாளி. இந்த மாதிரி எல்லாம் வந்து கொஞ்சம் பிக்சர் பண்ண நான் எப்படி கண்டுபிடிக்கிறது? கொஞ்சம் இதுதான் ஈஸியா போடுங்க. டேலண்ட் யூஸ் பண்ணணும். தமிழ் பாட்டு தெரியுமா தெரியாதா? தெரியாதா தமிழ் பாட்டு? தமிழ் பாட்டு தெரியாதா? அந்த அளவுக்கு நாலேஜ் இல்ல Female தமிழ் பாட்டு. அது Female. மொட்டை சட்டை. ஓகேப்பா, தமிழ் பாட்டு பெருசா தெரியலன்னு சொல்லிட்டாங்க, அதனால வந்து ஸ்வாப் பண்ணிக்கலாம். பிரதர் விஷ்ணு, ஆள் மாற்றம் வாங்க. ஓகே, சோ அடுத்த பிக்சர் பாத்துடலாமா? என்ன பாட்டு? காதல் கசக்கதையா தனனனனனே, பாட மாட்டாங்க, நான் ஃபுல்லா பாடுறேன். ஐயோ, எனக்கு 2 தான் தெரியும். காதல் கசக்குதையா, வர வர காதல் கசக்குதையா, மனம் லவ் லவ்னு நிக்கும், லவ்னு தான் கேட்கும். பா, இன்னும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தரேன். யாருக்காவது இந்த பாட்டு முழுசா தெரியுமா? ஏய், நீங்க அதேதான் பாடுறீங்கல்ல? அதேதான். 4 லைன் தான் தெரியும். நாளைக்கு தெரியுமா? கமான் இந்தர். காதல் கசக்குதையா, அவர் rap பாடிட்டு இருக்காரு. வர வர காதல் கசக்குதையா, பாட்டே கத்துக்கலையா? லவ்னு தான் துடிக்கும். லவ்னு தான் பாரா. வாடா. மீதி பாருடா. 3 லைன் தான் ஆச்சு. மீதி எங்க? சா, இன்னொரு லைன் தான். லவ்னு தான் துடிக்கும். கம் ஆன். பைத்தியம் பிடிக்கும். வர வர காதல் கசக்குதையா. ஓகே தானே? கசக்குதையா. யோ, உட்காரியா? இந்தர் வந்து ட்ரை பண்ணி ஓரளவுக்கு மேட்ச் பண்ணிருக்கிறாப்புல, மேனேஜ் பண்ணிக்கிறாப்புல. ஆனா 100% கிடையாது. இதை விட பெட்டரா இவங்க பாடினானா அவங்களுக்கு 5 பாயிண்ட், உங்களுக்கு -5. அம்மா தனோ, நீ தானே? காதல் கசக்குதையா வர வர காதல் கசக்குதையா மனனா லவ் லவ் நடிக்கும் லவ்னு தான் துடிக்கும் தோத்து போனா வெடிக்கும் பைத்தியம் பிடிக்கும் காதல் கசக்குதையா. ஓகே ப்ரோ, சூப்பர் தனோ, சூப்பர் தனோ. ஏய், ஹை ஃபை. ஓகே, பாத்தீங்களா? அப்படின்னு பேலன்ஸ் பண்ணி அடிச்சிட்டாங்க. சோ உங்களுக்கு கிடைச்சது 5 பாயிண்ட். தப்பா பாருங்க, -5 கொடுக்கலான்னு இருந்தேன். பட் இருந்தாலும் பரவாயில்ல. கண்டுபிடிச்ச ஆவத்துக்காக விஷ்ணுக்காக ஒரு 5 பாயிண்ட் எடுத்துவாங்க. போங்க. சோ அடுத்த பிக்சர் பாத்துடலாமா? எந்த பாட்டுறா குவா போறோம்டா. நம்பர்ஸ் இருக்கு, ஹார்ட் இருக்கு, ஜெய் இருக்காப்ல. என்ன படம் அது? சென்னை 28ஆ? போ சொல்லுடி. பக்கன்றதுக்குள்ள ஒரு நம்பர் இஸ் பக்கன்றதுக்குள்ள ஒரு நம்பரை சொல்லி எங்க நெஞ்சுக்குள்ள யாருக்குன்னு சொல்லு. விஷ்ணு தான்
இரு ஓட விடாது பாடு 10 என்றதுக்குள்ள நம்பரை சொல்லி என் இதயத்துல யாருன்னு சொல்றேனா பாட்டே கிடையாது. என் இதயம் தப்பா சொல்லிட்டீங்க -5. ரேஷ்மே உனக்கு சான்ஸ் கிட்டும். என்ன பாட்டு? என் இதயம் இதுவரை துடிப்பது என் மனசு இதுவரை பறந்ததில்லை இப்போ பறக்கிறது இது எதனால் தெரியவில்லை அதனால் இருக்கிறதே இது சுகமா வலியா தெரியவில்லை கொஞ்சம் சுகமும் கொஞ்சம் வலியும் சேர்ந்து சூப்பர். ஓகே, அண்ட் ரேஷ்மா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உங்களோட டீம் மெம்பர்ஸ்க்கு கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா ஸ்வாப் பண்ணிக்கலாம். யாரை நாமினேட் பண்றீங்க? தானே வாமா, தலையில கை வச்சுன்னு தெரிஞ்சு போச்சு. வாமா. அடுத்த பிக்சர் பார்த்துலாமா? ரெடியா? கண்ணு தெரியுது, அங்க டோர் லாக் தெரியுது, இங்க வந்து சிவன், விநாயகர், பார்வதி, கடவுள் இருக்காங்க. கண்ணை துறக்கும் சாமி சாமி. ஓகே, ரெடி? பாட்ட பாடு. கண்ணை துறக்கணும் சாமி, கையை பிடிக்கணும் சாமி. பிரதர், ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்குது. கண்ணை பிடிக்கணும் சாமி, கைய பிடிக்கணும் மாமி. சரி, சாமி கையில பிடிக்காத சாப்பாடி வாங்குவேடி. நீங்க பாட்டை சரியா பாடினால உங்களுக்கு ஸ்கோர்ஸ் எதுவுமே கிடையாது. இருந்தாலும் இந்த பாட்டு யாருக்கு நல்லா தெரியுமோ அவங்க பாடலாம், வாலண்டியர் பண்ணி பாடலாம். கண்ணை திறக்கணும் சாமி, கைய பிடிக்கணும் சாமி, உன்னை பார்த்தா துடிக்குது பாகம், உன்னை பார்த்தா துடிக்குது பாகம். கண்ணை திறக்கணும் சாமி, கைய பிடிக்கணும் சாமி. நன்றி. பட் திவாகர், கேம் ரூல்ஸ் படி உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் கொடுக்க முடியாது. இப்போ வரைக்கும் உங்களுக்கு கிடைச்சிருக்கிறது வெறும் 5 பாயிண்ட் அண்ட் உங்களுக்கு எந்த பாயிண்ட்டுமே கிடையாது. ஓகேவா ப்ரோ? முடியல, கஷ்டமா இருக்கு, நீங்க ஸ்டாப் பண்ணிக்கலாம். பாடுறாங்கண்ணே, நீ வந்துறியா? ஸ்டாப் பண்றீங்களா? ஆமா, நான் இவனை ரெட்டு. சோ விஷ்ணுக்கு பதிலாக வருகிறார் அண்ணன் இந்தர் அவர்கள். வாங்க. ஓகே, சோ இவர்களுக்கான அடுத்த பிக்சர். அங்கே இரு. பிரதர், பாட்டு என்ன? கண்ணு ரெண்டு ரங்கராட்டினா தெரியல, தப்பு லிரிக்ஸ் தப்பு. பாட்ட பாடியா? கண்ணு ரெண்டு ரங்கராட்டினா கொஞ்ச நேரம் அதுக்கிட்டு காலி கொடுத்த வாய்ப்பை சரியா பயன்படுத்தல. கண்ணு 2 ரங்கராட்டினம் வரைக்கும் வந்துட்டாரு. அதுக்கப்புறமா பாடல. உனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருது. கரெக்டா பாடினா 5 பாயிண்ட் கொடுப்பேன். ரெடியா? சரியா பாடலனா அப்படியே அடிப்பேன். மறந்துட்டு போறேன். பாட்டு பாடு. ரெடி? சவுண்ட். கண்ணு ரெண்டு ரங்கராட்டணும், கொஞ்ச நேரம் தட்டி பாரு மொத்த பூமி ஆடும். கண்ணு ரெண்டு பக்கவாத்தியும் சுத்தி பாரு 100 காலம் ஓடும். நீயோட கேக்குடா மின்னக பாக்குடா. சோ ரெண்டு பேருமே ஈக்குவல் 5-5ல இருக்கும். இந்த பிக்சர் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான பிக்சர் பிகாஸ் இந்த பிக்சர் தான் யார் வின்னர்னு டிசைட் பண்ண போகுது. அப்படியா? This is the last picture. Please don't miss the chance. Oh my god. Okay. Picture please. Doni.
அதுக்கப்புறமா யார் இது ஏய் என்ன வேணா இருக்கலாம், அது ட்ரெஸ்ஸா இருக்கலாம், பேரா பாருங்க, இருக்கலாம். ஆக்ஷனா கூட இருக்கலாம், Action ஆ கூட ரியாக்ஷனா கூட இருக்கலாம், அது கூட பாட்டு வரிகளா இருக்கலாம். சோ யோசிங்க. பூ இருக்குது, அவர் என்ன பண்றாரு? தோனி என்ன பண்றாரு பாத்துக்கோங்க. க்ளூ கொடுக்க முடியாது இதுக்கு மேல. அந்த பொண்ணு என்ன போட்டுருக்குது பாத்துக்கோங்க, பாத்துக்கோங்க. பூ டிக் கொடுத்து டிக் பொண்ணு. 1, அது என்ன பூனை? டிக் டிக் 2, அது என்ன? டிக் டிக் 3, கூடாது. டிக் டிக் 4, பூ எரிஞ்ச தாவணியா? டிக் 5. டைம் ஓகே. சோ இப்போ இன்னும் க்ளூ நான் கொடுக்க போறேன். இங்க இருந்து யார் ரன்னிங் ரேஸ்ல ஃபர்ஸ்ட் போக போறீங்க, ஆமா, அந்த ready-ஆ பாட்டு பாட இருங்க, போறீங்க ready-ஆ பாத்துக்கலாம். இருங்க. ஓகேவா? பூ இருக்குது, தோனி ஏதோ போடுறாரு, அங்க தாவடி இருக்குது. சார் சசி. பூ அந்த பொண்ணு போயிடுச்சு சார். போட்ட போமா. தாவணி, போடு. பாட ஆரம்பிமா. கமான். 1 2 3. பூ போட்ட தாவணி போதையில் ஆடுது. நான் என்ன பண்றது? எங்கள் ரெடி ஆயிட்டார் எங்கள். அப்படியா? ரெடியா? தலைவன் ரெடி ஆயிட்டாம்பா. ரெடியாண்ணா, போட்டா. ரெடிப்பா, சசி, ஆடு ஓகேப்பா. நீ. பூ போட்ட தாவணி டேய் போதையில் ஆடு நீ. பூ போட்ட ஆடுது. யாருன்னு அடிப்படா? போதையில் ஆடு என்ன? என் பாயிண்ட்ஸ் வேணானே. வா. பாயிண்ட்ஸ் வேணாமா? போ, கிளம்பு கிளம்பு கிளம்பு. இவன் நல்லா சீட்டிங் பண்றான். உனக்கு ஒண்ணும் கிடையாது, கிளம்பு. தயவு செஞ்சு போய் உட்காருங்க. பூ போட்ட தாவணி போதையில் ஆடுதுன்றத என்னென்ன மாதிரி மாடுலேஷன்ல பாடி சத்தியமா சொல்றேன். மக்களே டென்ஷன் ஆகாதீங்க, எல்லாருக்கும் நான் டீ வாங்கி தரேன். இதுக்கு தயவு செஞ்சு எழுந்து போயிடாதீங்க. இந்த மாதிரி சம்பவம்லாம் நடக்க தான் செய்யும். ஸோ இந்த சம்திங் உடைய சுற்றோடைய முடிவுல என்னென்ன ஸ்கோர்ஸ் வந்திருக்குமா? 5 பாயிண்ட். என்ன பண்றது? பூச்சோட வாக்கு 30 பாயிண்ட். ஏய் மூஞ்சி திருப்புடா, மூஞ்சி திருப்புடா. இரண்டாவது சுற்று ரொம்ப சூப்பரான சுற்று, அற்புதமான சுற்று. இந்த சுற்றுக்கு நாங்க சூப்பரான ஒரு பேர் வச்சிருக்கிறோம். பாடுறியா இல்ல ஓடுறியா? ஓகே. அண்ட் பாடுறியா ஓடுறியால ஒரு டிஃப்ரெண்டான கான்செப்ட், டிஃப்ரெண்டான டாஸ்க் நாங்க வச்சிருக்கிறோம், டிஃப்ரெண்டான ட்விஸ்டும் அதில் நாங்க வச்சிருக்கிறோம். ஓகேவா? டாஸ்க் என்னன்னு பாத்தீங்கன்னா, இதோ இங்க இருக்கக்கூடிய இந்த ட்ரம் மேல இருக்கக்கூடிய சாப்பாடு வகைகள். ஸோ இங்க இருக்கக்கூடிய இந்த ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே பாட போறவங்க பாடிக்கிட்டே ஒரு ஐட்டமா கொண்டு வந்து இங்க அடுக்குவாங்க. அடுக்கி முடிச்சதுக்கு அப்புறமா நாங்க சொல்லக்கூடிய ஒரு ஐட்டத்தையும் உட்கார்ந்து இருக்கக்கூடிய மத்த 2 பேருக்கு ஊட்டுவாங்க. ஓகேவா? ஈஸி தான்ல? ஈஸி. பட் இதுல நாங்க ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்கிறோம். இங்க இருக்கக்கூடிய எங்களுடைய டாஸ்க் மேனேஜர்ஸ் உங்க கையில ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை கட்டி விட்டுருவாங்க. அதாவது ஒரு ரிஸ்ட் பேண்ட் ஒன்று கட்டி விடுவாங்க. அந்த ரிஸ்ட் பேண்ட்ல இருந்து உங்களுக்கு அடிக்க போகுது ஷாட். சின்ன சின்ன எலக்ட்ரிக் ஷாக்கு உங்களுக்குள்ள அடிக்க போகுது. Yes. ஸோ பாடும் போது அதை வச்சு நாங்கள் உங்களை அப்படியே டெரரைஸ் பண்ணுவோம். இருந்தாலும் அதையும் தாங்கிக்கிட்டு இந்த டிஷ்ஷஸ் எல்லாத்தையும் கொட்டாம அழகாக கொண்டு போய் வச்சு அழகாக ஊட்டி விட்டீங்கன்னா அந்த பிரசன்டேஷனுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் ஸ்கோர்ஸ் வழங்குவோம். ஓகேவா? ஓகே. ஸோ பாடுறியா இல்லை ஓடுறியா இனிதாக ஆரம்பிக்க போகுது. இருந்தாலும் முதலாவது களமிறங்க போகுது பூவே பூச்சோட டீம். அதுல இருந்து வந்து பாட போறது தனலட்சுமி அண்ட் உட்கார்ந்து சாப்பிட போறது நம்மளோட திவாகர் மற்றும் சந்தோஷ். என்னம்மா செல்லக்குட்டி, என்னம்மா பாட்டு பாட போறீங்க? வாடா மாப்பிள்ள. வாழைப்பழ தோப்புல அடடடடடடா வாழா மாப்பிள்ள அப்படின்ற பாட்டுக்கு அவங்க பாட போறாங்க. டாஸ்க் மேனேஜர்ஸ் கொண்டு வாங்க ஷாக்க. கட்டலையாப்பா? ஏன்பா? அது எழுத்து இப்படி கட்டணும்பா. ஓகே. ஆ ஆ ஏய் நில்லுங்க. நில்லுமா. கம்மா. ஓகே 3 2 1 ஸ்டார்ட். வாடா மாப்பிள்ள வாழைப்பழ
எப்படி எப்படி அப்படி அப்படி வாடா மாப்பிள்ள வாழ பழம் ஐயோ மூக்கு கீழே முத்த கூட வலே வலே கத்தக்கூடாது ஜூஸ் ஜூஸ் கொடு நீனா விட்டுறோம் கமான் நெக்ஸ்ட் பிரியாணி பிரியாணி அடுத்து பிரியாணி மூக்கு கீழே மூக்கு கூட போடா மாப்ள நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் லாஸ்ட் திராட்சை கமான் சாக்குல சைக்கிள் கேப்பா சைக்கிள் கேப்ல இருக்கு புடி போடலாமா கேக் கேக் எப்படி இருந்துச்சு சொல்லுமா இது ஹோல்ட் பண்ண முடியல கரெக்ட்டா கையில இல்ல அதனால வலிக்குது வலிக்குது என்ன வலிக்குதா சும்மா லைட்டா சாம்பிளுக்கு ஏத்துங்கப்பா சரி 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 வா விட்டுருங்க ரொம்ப சிறப்பாக ஆடி முடிச்சாங்க can we have a big round of applause for her please Miss Sheila thank you so much சோ எங்க டீம்ல இருந்து இந்த வாட்டி ஒரு கன்னடத்து பைங்கிலி வந்து பாட போறாங்க ஊட்ட போறாங்க கன்னடத்து பைங்கிலியா யார் அந்த ரம்யா பைங்கிலியோ ரம்யா அதே பைங்கிலி ஓகே யாருக்கு ஊட்ட போறாங்கன்னு பாத்தீங்கன்னா லக்கி விஷ்ணு இந்திரன் வாங்க I'm like a princess. Always gotta keep my head up. You can see my head down. You know what? Call it bad luck. I don't care about others. I'm my very own idol, and my lines stay holy like. ரம்யா எஸ் ரெடியா ரெடி என்ன பாட்டு பாட போறீங்க வாய் திஸ் கொலவரி ஆஹா சூப்பரா வந்துச்சு பாரு why this color வெரி குட் ஓகே சோ why this color நீங்க பாட போறீங்க பட் எங்க ஆளுங்க எல்லாம் கொலவெறியோட உங்க கையில ஷாக் ஏத்த போறாங்க ஓகேவா ஓகே பாரம்பரிய பிரியாணியோட ஆரம்பிச்சிருவோம் பிரியாணி பாடுமா வாய் திஸ் கொலவரி 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 டி வாய் திஸ் கொலவரி 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 டி போடு போடு நான் வர மாட்டேன் சாக்கா வெரியா கொலவெறி சிக்கன் வாய் திஸ் வா 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 பாடணும் பாடணும் வாய் திஸ் கொலவரி வாய் திஸ் கொலவரி ஏய், ஒரே வார்த்தை பாடிட்டே இருக்கீங்க நெக்ஸ்ட் பாடு 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 கையில கிளாஸ் கையில கிளாஸ் கிளாஸ்ல காட்சி ரோலிங் போட்டான் come on கையில கிளாஸ் பிரியாணி பிரியாணி கிளாஸ் கலர் பாடணும் பாடணும் பிரியாணி ஊட்டி விடு யாருக்கு இவ்வளவுதான் come on பாடு பாடுடா பாயிண்ட்ஸ் இல்ல அங்க அங்க அங்க
பாடுமா. பாடுமா பாடுமா. Why is this colored? தேங்க்யூ. எனிவே ஸோ சிறப்பாக கொலவெறின்ற ஒரே லைனை 24 வாட்டி சொன்ன நம்ம பாப்பா கை தட்டுங்கப்பா. எனிவே பசங்களோட ரியாக்ஷன் அப்போ எப்படி பாருந்துச்சு? எனிவே ஸோ ப்ளீஸ் பி சீட்டட். தேங்க்யூ ஸோ மச். ஸ்கோர் வில் பி அனௌன்ஸ்ட். தேங்க்யூ. பாடுறியா இல்ல ஓடுறியா? ரொம்ப சிறப்பாக நடந்து முடிஞ்சிச்சு. எல்லாரோட எக்ஸ்பீரியன்ஸும் அவ்வளோ பிரமாதமா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இருந்தாலும் ஸ்கோர் சொல்ல வேண்டிய டைம் வந்துருச்சு. ஸோ சத்யா டீம் எவ்வளோமா சொல்லுமா? 40. நம்ம மேடம் உடைய சாங் வந்து ஒரே சாங் லூப் போட்ட மாதிரி அந்த ஒரே வார்த்தையை சொல்லிட்டு ப்ளஸ் உங்களுடைய நீங்கள் ஊட்ட விதம் அது இதெல்லாம் பார்த்தா கூட அவ்வளோ இன்ட்ரெஸ்டாக இல்லை. என்ன இருந்தாலும் பூவே பூச்சோட டீம்ல தனம் பண்ணிச்சு பாருங்க ஒரு அட்டகாசம். அடடடா வாடா மாப்பிள்ள வாழைப்பழ தோப்புலன்னு ஊட்டி விட்டதுக்காக பூவே பூச்சோட டீமுக்கு 50 பாயிண்ட். இந்த சுற்றை பொறுத்த வரைக்கும் the winner is பூவே பூச்சுடவா. ஆல்ரைட் ஸோ நம்ம நெக்ஸ்ட் ரவுண்டு என்ன விளையாட என்ன ரவுண்டு? இந்த மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் வச்சிருக்கிறோம். என்னமாச்சு? இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சு விளையாட போறோம். நீங்க ஏன் உனக்கு இந்த கொலவெறி? அப்படி எனர்ஜெட்டிக் எனர்ஜி ஏறிடுச்சா? ஆஹா மேக்குக்கு எனர்ஜி ஏறினா எனக்கு கண்டிப்பா எனர்ஜி ஏறிடும். ஓகே சோ இப்போ நம்ம பார்க்க போறது கச்சேரி ஆரம்பம். ஓகே சோ கச்சேரி ஆரம்பம் அப்படின்ற சுற்று வந்து ரொம்ப ஜாலியான சுற்று. சோ இங்க இருக்கக்கூடிய பவுல்ல நிறைய பாட்டுகள் இருக்கும். ஓகே அது என்ன பாட்டுன்றத இங்க இருந்து ஒருத்தர் அதே போல இங்க இருந்து ஒருத்தர் ஓகே வந்து சூஸ் பண்ண போறீங்க. சூஸ் பண்ணனும் அந்த பாட்டை நீங்க பாடி காட்ட கூடாது, எதுவும் சொல்ல கூடாது. ஆனா இங்க இருக்கக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை வச்சு நீங்க வாசி காட்டணும். வாசி காட்டும் போது உங்க டீம்ல இருக்கக்கூடிய 2 பேர் அந்த மாதிரி ஐஸ் பிளாக் இருக்கு பாத்தீங்களா, அந்த மாதிரி ஐஸ் பிளாக் மேல நின்னுட்டு இருப்பாங்க பனிஷ்மெண்ட் மாதிரி. ஓகே அவங்களுக்கு நீங்க வாசி காட்டுறீங்க, அதை அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. ஓகே மொத்தம் 5 பாட்டு, 5 பாட்டு, ஒரு பாட்டுக்கு 10 பாயிண்ட். ரெடியா? முதலாவதா களத்துல இறங்க போறது சத்யா டீம். சோ கேன் வி ஹேவ் ஆயிஷா? வாங்க. ஆயிஷா அதாவது எங்களுக்கு சத்யா ஓகேவா? உங்க டீம்ல இருந்து 2 பேரை நீங்க நாமினேட் பண்ணி அந்த ஐஸ் கட்டில ஏத்துங்க. யாரு? விஷ்ணு ரம்யா இல்ல இந்திரன். ஓகே சோ விஷ்ணு and இந்திரன். ஐஷா ரெடியாமா? ரெடி. போமா எடுமா பவுல்ல இருந்து. டேய் வழுக்குதுடா. என்ன பாட்டு? வேணாம் இது நல்ல வாசிக்குது. சீக்கிரம் பாருங்க. அப்படியும் கண்டுபிடி மேடம் பெட்டா. கைத்தா நீங்க கூட கண்டுபிடிக்கலாம். சிந்தாங்காரா எங்க விட்டக்காரா சிமுத்தாங்காரா. ஓகே உங்களுக்காக நாங்க ஒரு 5 பாயிண்ட்ஸ் கொடுத்துறோம். அடுத்தது போமா. ஆமாமா. ஏய் தெரியுமே வாயை தரக்கூடாது. ஒரு குச்சி என் கால வையா தலையில வையா விட்டா. பத்திக்குச்சி பம்பராண்டோய். வேற பாட்டு இரா உட்காந்துக்கிறடா நான் முடியல. தெரியுமா? லவ் போனோம் சமந்தாவுக்கு தெரியும்.
தேங்க்யூ ஓகே ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 5 சாங்ஸில் நிறைய சாய்ஸ்லாம் எடுத்துக்கிட்டு 5 சாங்ஸ் நீங்கள் வந்து ட்ரை பண்ணீங்க ஓகே அந்த 5 பாட்டில் பார்த்தீங்கன்னா 3 பாடல்கள் கரெக்டாக கண்டுபிடிச்சிருக்கீங்க வாழ்த்துக்கள் அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா இன்னிங்ஸ் மாதிரி ஆடினதில் இவங்க ஒரு பாட்டை கண்டுபிடிச்சிருக்காங்க ஆனால் உங்களோட சாய்ஸ் இல்லைன்றனால உங்களுக்கு வெறும்னா 5 பாயிண்ட்ஸ் தான் தரோம் ஸோ வாழ்த்துக்கள் போனஸ் So, Satya, thank you so much. Thank you. We'll wait for the another team. ஓகே ஸோ வெற்றி பெறும் அணி எங்களுடைய பூச்சொடவா அணி இப்போ களத்தில் இறங்க போறாங்க சந்தோஷ் ஜித்து ஜில்லாடி நிட்டா கில்லாடி மாமா டல்லடிக்கும் கலரு கண்ணாடி ஓகே சந்தோஷ் இதுக்கு முன்னாடி ஏதாவது இன்ஸ்ட்ருமெண்ட் வாசி பழக்கம் இருக்கா ட்ரம்ஸ் வாசிப்பேன் அவ்வளவுதான் ட்ரம்ஸ் வாசிப்பீங்களா அடடடடா ரிஸ்கா இருக்குது பட் இவர் வாசிச்சாலும் அவங்க கண்டுபிடிக்கல ஸோ கண்டுபிடிக்க போறது யாரு திவாகர் அண்ட் ரேஷ்மா வாருங்கள் 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 ஓகே சோ டைம் ஆயிட்டே இருக்கு சந்தோஷ் your time starts now keyboard வாசி come on ட்ரம்மர் நல்ல ஏய் கை காட்ட கூடாது இங்க இந்த பக்கம் பார்த்து வாசி அவங்கள பார்க்காத இங்க வாசி அவங்க கண்டுபிடிக்கிட்டோம் வா ஏய் கை காட்டாத கண்டுபிடிச்சுவாங்க நான் சொல்லலாமா சொல்லுப்பா -5 வேற பாட்டு ட்ரை பண்ணுங்க வேற பாட்டு வாசிடா ஒன்னு வொர்க் அவுட் ஆகல வேற பாட்டு ஈஸி நல்லா ஹைவேஸ்ல லாரி யார் நடிக்கிற மாதிரி கண்மணி கண்கோடு காதலன் Music. ரெண்டு லைன் பாடணும் தொடங்கி சொன்னல சொல்லி தர மாட்டானே இங்கு சௌக்கியமே அபிராமி உன்னை நினைக்கும் போது அது அருவியா கொட்டுது அந்த பாட்டிக்கட்டி மேல நிக்கும் போது சுருன்னு இழுகுது அடுத்த தேடு வா அதுலயே வாசிடா நல்லா டைம் ஆகுது வேற ட்ரை பண்ணுங்க இன்ஸ்ட்ருமெண்ட் தப்பு டிக் டிக் 1 டிக் டிக் 2 டிக் டிக் 3 டிக் டிக் 4 டிக் டிக் 5 டைம் அப் மணிரத்னம் படத்துல வந்து பாட்டுப்பா ஒழுங்கா கேளுங்க மணிரத்னம் அஞ்சலி 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 கண்மணி கண்மணி அம்மம்மா பிள்ளைக்கறி அண்ணா ஜலக்கறி ஏமா தள்ளி விட்ட ஓகே இன்னும் ஒரு பாட்டு இருக்கு கோ வாசிங்க எல்லா பாட்டும் ஒரே மாதிரி வாசிக்கிறீங்க நீ பாடும்போது எல்லாம் ஒரே மாதிரி தான் வருது சமீபத்தில் வந்த திரைப்படம் சின்ன மச்சான் 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 சின்ன மச்சான் இட்டு குத்தானே நானு ஊருக்குள்ள நான் வேச வச்சான் சின்ன மச்சான் பெரிய மச்சான் சின்ன மச்சான் ஓகே சூப்பர் இறங்கலாம் தேங்க்யூ ஓகே சிறப்பாக நடந்து முடிந்தது கச்சேரி ஆரம்பம் ஓகே சோ பூச்சோடாவோட ஸ்கோர் 35 பாயிண்ட்ஸ் சத்யாவோட ஸ்கோர்ஸ் 30 பாயிண்ட்ஸ் என்னதான் இருந்தாலும் இந்த ரவுண்ட்ல நாங்க தான் வின்னு கம் ஆன் மியூசிக் மாமா நீ போமா
நிகழ்ச்சியில ஒரு கிராண்ட் ஃபினாலே நடக்கும். அந்த மாதிரி தான் இப்போ நம்ம அந்த கிராண்ட் ஃபினாலே மொமெண்ட் வந்துட்டோம். ஸோ நம்மளுடைய லாஸ்ட் ரவுண்ட் அண்ட் ஃபண்டாஸ்டிக்கான ரவுண்ட். தெரிக்க விடலாமா? ஓகே, சோ இந்த டெரிஃபிக்கான ரவுண்டுக்கு நான் டெரிஃபிக்கான 2 பேரை கூப்பிட போறேன். இட்ஸ் விஷ்ணு and ஆயிஷா. வாங்க. எங்க டீம்ல இருந்து வர போறது திவாகர் அண்ட் ரேஷ்மா. ஓகே, சோ இவங்களுக்கான பாடல் நாட்டு சரக்கு அப்படின்ற பாட்டை பாட போறாங்க. சோ பாப்போம் யார் யாரெல்லாம் லாஸ்ட் மேன் இல்ல லாஸ்ட் உமன் ஸ்டாண்டிங். ரெடி, சவுண்ட். இந்த சுற்றை பொறுத்த வரைக்கும் undoubtedly சத்யா டீம் இஸ் தி வின்னர். ஓகே, சோ வாழ்த்துக்கள் சத்யா டீம். இந்த சுற்றை பொறுத்த வரைக்கும் நீங்க தான் வின்னர்ஸ். ஓகேவா? ஸோ உங்களுடைய ஸ்கோர் பார்த்தீங்கன்னா விஷ்ணு இந்த 150 அண்ட் கடைசியாக நின்ன நம்மளுடைய ஐஷாக்கு 200. ஸோ 350 பாயிண்ட்ஸ் இதில் மட்டுமே எங்களுக்கு கிடைச்சிருக்கு. அண்ட் எங்க டீம் 50 + 100. ஓகேவா? ரேஷ்மா ஃபர்ஸ்ட் ஏகிறனால 50, ரெண்டாவது நம்ம தலைவர் ஏகிறனால 100. ஓகேவா? ஸோ 150. அதாவது வந்து யாரு முதல்ல ஆரம்பிக்கிறாங்கன்றது முக்கியம் இல்ல, கடைசியா யாரு ஃபர்ஸ்ட் வராங்கன்றது தான் முக்கியம்னு சொல்லிருக்காங்க. சோ ஓவரால் ஸ்கோர் 425. ஆரம்பத்துல ஜகஜோதியா ஆரம்பிச்ச எங்க பூச்சுடவா கடைசி நிமிஷத்துல பஸ் இறங்கிருச்சு. உங்களுடைய ஓவரால் ஸ்கோர் 265. சோ இன்னைக்கு இந்த மலைவெளியோட தீபக் சொல்ல முடியாது. இன்னைக்கு ஓவரால் வின்னர்